Welcome to Chennai Press News Channel. On behalf of All India Muslim Personal Law Board, Save Waqf Save Constitution campaign press meet was held at Chennai Press Club. Professor M.H. Jawahirullah MLA and Advocate Dr. Amjad and other leaders addressed the press and spoke on disappointment and dissatisfaction of the Supreme Court's interim order. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்ற 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வக்ஃப் திருத்த சட்டம் 2025 பற்றி ஒரு தீர்ப்பு வெளியாச்சு. இதில் பல குழப்பங்களை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். சில பேர் அதை ஆதரிச்சிருக்கிறாங்க, சில பேர் ஆதரிக்கலை. அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய விளக்கங்களை பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் பத்திரிகை அறிக்கையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தெளிவுரைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எங்களோடு அம்ஜத் அட்வொகேட் டாக்டர் அம்ஜத் அட்வொகேட் இருக்கிறாப்புல, கரீம் இருக்காப்புல, நிறைய லீகல் சைடில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. மற்ற அமைப்பு சார்ந்த ஜமாத் இஸ்லாமி, மஸ்ஜித் கூட்டு அமைப்பினுடைய தலைவர், அப்புறம் ராபியா அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு மெம்பர், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கு விளக்கமான பதிலை தருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். வக்ஃப் திருத்த சட்டம் 2025 எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் உள்ளிட்ட பல அமைப்புகள் வழக்கு தாக்கல் செய்தது. அந்த வழக்கு குறித்த தீர்ப்பு கடந்த 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய வக்ஃப் திருத்த சட்டம் 2025 44 திருத்தங்கள் இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து பார்க்கும்போது அதுல சேர்த்தல்கள், நீக்கல்கள், அதே மாதிரி மாற்றீடுகள் என்று மொத்தம் 115 திருத்தங்கள் இருந்தன. ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புல இந்த திருத்த சட்டத்தில் சில பிரிவுகளை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல விதிமுறைகளை மீறக்கூடிய பல பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்காதது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. இந்த தீர்ப்பு ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். மீண்டும் இந்த வழக்கு நவம்பர் மாதத்துல முழுமையாக விசாரிக்கப்படும் என்ற ஒரு நிலையில இருக்கிறது. இந்த தீர்ப்புல மிக முக்கியமாக நாங்கள் ஆட்சேபித்திருப்பது என்னவென்றால், சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்ற மத்திய வக்ஃப் குழுமத்திலேயும் அதே போல மாநிலங்களில் செயல்படக்கூடிய மாநில வக்ஃப் வாரியத்திலும் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த இடைக்கால தீர்ப்புல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய வக்ஃப் குழுமத்துல 22 உறுப்பினர்களில் 4 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். அதே போல மாநில வக்ஃப் வாரியத்துல 11 உறுப்பினர்கள்ல அதிகபட்சம் 3 முஸ்லிம் அல்லாதார் இருக்கலாம் என்று இந்த இடைக்கால தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இது அரசமைப்பு சட்டத்தினுடைய 26வது பிரிவுக்கு எதிரானது. காரணம், 26வது பிரிவுல மிக தெளிவாக ஒவ்வொரு மத பிரிவினர்களும் தங்களுடைய நிறுவனங்களை நிர்வாகம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது பாரபட்சமானது என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், இந்து அறநிலைத்துறை நிர்வாகம் இருக்கின்றது. அந்த இந்து அறநிலைத்துறை நிர்வாகத்துல அரசமைப்பு சட்டத்திலேயே பௌத்தர்கள், ஜெயினர்கள் இவர்களெல்லாம் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னாலும் கூட, அரசமைப்பு சட்டம் சொன்னாலும் கூட, அவர்கள் எல்லாம் கூட இந்து அறநிலைத்துறையில உறுப்பினர்களாக ஆக முடியாது. அதே போல
சீக்கிய குருதுவாராக்கள் இருக்கிறது. சீக்கிய குருதுவாராக்கள்ல சீக்கியர்களை தவிர வேறு யாரும் அதனுடைய நிர்வாக குழுல இருக்க முடியாது. ஆனால் வக்ஃப் வாரியத்தில் மட்டும் மத்திய வக்ஃப் கவுன்சிலையும் அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் மட்டும் முஸ்லிம் அல்லாதார்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று சொல்வது நிச்சயமாக மிகவும் பாரபட்சமானது. ஒருவர் வக்ஃப் செய்ய வேண்டுமென்றால் அவர் 5 ஆண்டு காலம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இந்த திருத்த சட்டம் சொல்கிறது. இதனை உச்ச நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்புல நிறுத்தி வைத்திருக்கிறார். வெறுமனே நிறுத்தி வைத்து அந்த தீர்ப்பை, இடைக்கால தீர்ப்பை முடித்திருந்தால் வரவேற்றிருப்போம். ஆனால் அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர், ஹூ இஸ் எ பிராக்டிசிங் முஸ்லீம் என்பதற்கான விதிமுறைகளை மாநில அரசுகள் வகுப்பதற்கு முன்பு வரை இந்த தடை நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக பிராக்டிசிங் முஸ்லீம், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முஸ்லீம் யார் என்பதைக்கான வரைமுறையை செய்வதற்கான உரிமையை மாநில அரசுகளுக்கு கொடுக்கின்றது. அப்ப மாநில அரசுகள், இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகள் சிறுபான்மை சமூகத்துக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கின்றார்கள். அவர்கள் எப்படியான ஒரு வரையறையை இதுல நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எனவே 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர் தான் வக்ஃப் செய்ய முடியும் என்பதை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த முஸ்லிம் யார் என்பதற்கான வரையறையை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு இந்த தீர்ப்பு வழங்கி இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்து, இந்த இடைக்கால தீர்ப்புல மிகவும் பாதகமான ஒரு அம்சம் வக்ஃப் பை யூசர், அதாவது பயன்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய வக்ஃபை பற்றியான இந்த இடைக்கால தீர்ப்பு மிகுந்த அச்சத்துக்குரியதாக இருக்கின்றது. வக்ஃப் பை யூசர் என்பது என்னவென்றால், பல நூற்றாண்டுகளாக நீண்ட காலமாக முஸ்லிம்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அதே போல தர்காக்கள், இது போன்ற பல நிறுவனங்கள், அவை பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்போது இருந்த மன்னர்கள் அல்லது அப்போது இருந்த தனவந்தர்கள் மத வழிபாட்டுக்காக வேண்டி இந்த இடத்தை தானம் செய்கிறாங்க. அது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான ஆவணங்கள் இருக்குமா என்றால் இருக்காது. ஆனால் இந்த வக்ஃப் பை யூசர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருப்பது மிகவும் ஆபத்தான, பல பாரம்பரியமான பழமையான பள்ளிவாசல்களையும் இன்னும் பிற ஸ்தாபனங்களையும் முஸ்லிம்கள் இழப்பதற்கான ஒரு ஆபத்தை இந்த இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் முடிவு செய்திருக்கிறது.